விஷயம் என் மனசுக்கு பட்ட ஒரு விஷயம். உங்களுக்கும் அது எப்படி பட்டிருக்கு அப்படின்றத வந்து ஆஃப்டர் எண்டிங் நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். இப்பலாம் வந்து ஏமாத்துறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் ஸ்கேமர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒருத்தர ஏமாத்துறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ரொம்ப படிச்சவங்களா இருக்காங்க. ரொம்ப படிச்சதுனாலயோ என்னமோ வந்து ஈஸியா மத்தவங்கள ஏமாத்துறாங்க. அண்ட் அதுல ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இவன் ஏமாத்துறான் அப்படின்றது சுத்தி இருக்க எல்லாருக்குமே பளிச்சுன்னு தெரியிற அளவுக்கு ஏமாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி நெறைய டிஜிட்டல் ஸ்கேமர்ஸ்ல இருந்து இப்போ திருடுற எல்லாருமே வந்திருக்காங்க. நான் ஏன் இப்போ இத பத்தி பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய உலகத்துல இப்போ நம்ம இருக்க ஜெனரேஷன்ல வந்து டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டே வந்துகிட்டே இருக்கோ, அதே அளவுக்கு அந்த டெக்னாலஜிய வந்து ரொம்பவே மோசமா யூஸ் பண்ற ஒரு ஜெனரேஷனும் வந்து வளர்ந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. அது இந்த ஜெனரேஷனோட தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த ஜெனரேஷன் பார்த்து கொண்டு இருக்க விஷயத்த தான் வந்து அவங்க ஃபியூச்சர்ல எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இந்த ஜெனரேஷன்ல நம்மள மாதிரியான ஆட்கள் பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்கேம் தான் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அது லீடிங் பொலிட்டிஷியனா இருக்கட்டும், இல்ல ரோட்ல இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்க ஒரு பையனா இருக்கட்டும், எல்லாருமே இந்த காலத்துல ரொம்பவே சர்வ சாதாரணமா ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிஜிட்டல் ஸ்கேமர்ஸ் பத்தியும் அங்க வந்து எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க அப்படி ஒரு புது அப்டேட் தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தரப்போகுது. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்களோட கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஸ்கேமர்ஸ் இந்த உலகத்துல ரொம்பவே அதிகம். அதே மாதிரி சோஷியல் மீடியாஸ்ல முழுகிக்கிட்டு இருக்க ஜெனரேஷன் தான் நம்ம இருக்கக்கூடிய ஜெனரேஷன். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ், எக்ஸ், இன்னும் வந்து லவ் டுடே படத்துல லிஸ்ட் போட்டு சொல்ற மாதிரி நம்ம லிஸ்ட் போட்டு சொல்ற அளவுக்கு சோஷியல் மீடியாஸ் இருக்கு. ஃபோன்லேயே லவ் பண்ணிக்கலாம், ஃபோன்லேயே கல்யாணம் பண்ணிக்கலான்ற அளவுக்கு இப்போ சோஷியல் மீடியா மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இதே சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் திருடவும் ஏமாத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ஓடிபி கொடுத்து அதை சொல்லி அடிக்கிறத பார்த்துருப்போம். லிங்கை கொடுத்து அதை டச் பண்ணால் ஃபோன் ஹேக் ஆகிடும் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். அதாவது இந்த குட் மார்னிங் ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வரும். அந்த இமேஜ் நம்ம கிளிக் பண்ணி அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டோம், அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடுச்சு நம்ம ஃபோனில் அப்படின்னா, நம்ம ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹேக் செய்யப்பட்டிருக்கும். ஸோ நம்ம ஃபோனில் இருக்க பேங்க் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், ஓடிபி அண்ட் முக்கியமான டீட்டெயில்ஸ், ஃபோன் மொத்தமாக ஹேக் ஆகிறதுக்கான 99% சான்ஸுமே அந்த ஒரு இமேஜில் இருக்குது. இதை வச்சு அதாவது ஸ்டீனோகிராஃபின்ற முறையில் நம்மளோட டேட்டாஸை இந்த ஒரு ஃபோட்டோ வச்சு, அதாவது எக்ஸாக்டாக ஒரு கியூஆர் கோட் மாதிரி வச்சு திருட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணாதீங்க. அண்ட் வாட்ஸ்அப்பில் நம்ம முக்கியமான ஒரு செட்டிங்ஸை ஆனில் வச்சுருப்போம். அதாவது மீடியா வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அதை நம்ம எல்லாருமே வந்து ஆனில் தான் வச்சுருப்போம். ஆட்டோமேட்டிக்காக அது ஆனில் தான் இருக்கும். அதை வந்து தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மீடியாக்கள், உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னா அப்போ மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். அன்னோன் நம்பர்லேருந்து வந்துச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணாதீங்க. அதையும் மீறி வந்துருச்சு அப்படின்னும் போது நீங்கள் அதை மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஒரு ஹேஷ்டேக் இருக்குது, cybercrime.gov.in அப்படின்ற ஹேஷ்டேக்கில் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் இருக்க சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணி வைங்க. வைரஸ் இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணி வைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேமிங்கில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா சைபர் கிரைம்லையும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அதோட வெப்சைட்டுமே நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இந்த மாதிரி ஏதாவது ஆன்லைன் ஸ்கேமிங்கில் நீங்கள் மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அண்ட் இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கூடிய சீக்கிரம் 1K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப வருஷம் தான், பட் எனக்கு இது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இது பண்ணிக்க முடியாது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இன்னும் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் இந்த சேனலில் கொடுப்பேன் அப்படின்னு நீங்களும் நம்பலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கண்மணி.